சிவன் நாவில் திருமால். எதனால சிவன் நாவில் திருமால் இருக்கிறார் என்ற சூட்சமத்தை இதுவரை யாரும் சொல்லவில்லை. திருநீறு, உடுக்கை, ஆட்டம் என்று அநாகரிக சொற்கள் சொன்னவுடன் தன்னையும் தன் கணவரையும் அவமதித்ததனால் சதிதேவி அங்கேயே தன்னை அக்னிக்குள் இறக்கிக் கொண்டு தன்னை எண்ணெய் ஊற்றி மாய்த்து கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் விஷ்ணு சகசரநாமத்தினுடைய சிறப்பை, ஒவ்வொரு நாமத்தினுடைய மகிமை, அதை சொல்வதால் நமக்கென்ன பயன் என்பதையெல்லாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் சிவன் நாவில் திருமால். எப்படி? சிவன் நாவில் திருமால். ஒரு சூட்சமமான மந்திரத்தை, சொல்லை, நுட்பமான செயலை பார்க்க போகின்றோம். நம்ம சிவாய நம என்று ஒரு வார்த்தை உண்டு. நிறைய பேருக்கு நுட்பமாக படிக்கின்றவர்களுக்கு தான் இது தெரியும். இந்த சிவ நாமத்தை எப்படி விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் சொல்லுவோம் அப்படின்னா, சிவாய நம, அதாவது மங்களமானவர் என்று இதற்கு பொருள். இதை அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சிவன், அதாவது தனது மருமகன் சிவன், உங்களுக்கு தெரியும் திருமால் யாருன்னு. ஆனால் எதனால் சிவன் நாவில் திருமால் இருக்கிறார் என்ற சூட்சமத்தை இதுவரை யாரும் சொல்லவில்லை. 1000 நாமங்கள் 1000 கதையில் ஊவே வெங்கடேஷ் அவர்கள் மூலத்தோடு பதிவு செய்திருக்கிறார். தனது மகன் அவமானப்படுவதை காட்டிலும் மருமகன் அவமானப்படுவதை மாமனார் ரசிப்பார். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. அப்படி சிவனாகிய மருமகனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தட்சன் ஒரு யாகத்தை நடத்துகிறான். தட்சனுடைய மகள் யார்? சதிதேவி. இவர் யாருடைய மனைவி? உங்களுக்கு தெரியும், சாட்சாத் பரமேஸ்வரனுடைய மனைவி. தட்சனுடைய யாகத்திற்கு அவளுடைய மகள் சதிதேவி போகணும்னு நினைக்கிறது ஆசை. கணவரை கூப்பிடுறார். அதற்கு பரம்பொருள் சொல்லிட்டார், மதியாதார் தலைவாசல் மிதிய மாட்டேன். உங்கள் அப்பாவுக்கு மான மரியாதை கம்மி, அன்பு கம்மி, அறம் கம்மி, பண்பு கம்மி, பாசம் கம்மி, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு உடனே அடுத்த வார்த்தை சதிதேவி சொல்கிறா, பிரகாபதி கூட்டத்தில், அதாவது தேவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு முறை என் தந்தை தட்சன் வந்தான். எல்லோரும் எழுந்து நின்றார்கள், நீனும் எழுந்து நின்றாய். எல்லோரும் வணக்கம் சொன்னார்கள், நீனும் சொன்னாய். ஆனால் அதையெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தட்சன் ஆணவம், நெடி, அகங்காரம், திமிர் அவன் உடல் முழுக்க பரவியிருந்தது. அவனுடைய நாற்காலியில் அவன் அமர்வதற்கு முன்பு ஈசனாகிய நீ அமர்ந்து விட்டாய். அதை ஊரெல்லாம் டமாரம் போடுற மாதிரி என்னை என் மாப்பிள்ளை மதிக்கலை அப்படிங்கிறத அவன் சொல்லி தீர்த்தான். ஆனாலும் நீ அதை பற்றி கவலைப்படவில்லை. இது எல்லாம் உங்களுக்குள் நடந்த கதை. என் உற்றார் உறவினரெல்லாம் அந்த வேள்விக்கு வருவார்கள். எனவே அந்த தட்சனின் யாகத்திற்கு, என் தந்தை வீட்டிற்கு நான் அழைத்து போக வேண்டிய அவசியமில்லை, அழைக்காமலே செல்வேன் என்று இந்த சதிதேவி பிரானிடம் சொல்லி பிராட்டி போய்விட்டார். நல்லா கவனிக்கணும். யாகத்துக்குள்ளே போகிறார். கொஞ்சம் கூட தட்சன் மதிக்கவில்லை. சதிதேவியை சொல்ல முடியாத வார்த்தைகளெல்லாம் தூண்டி தூண்டி இதயத்தை காயப்படுத்துகின்றார். உன் கணவன் சிவன் பெரிய பெருமைக்குரியவன் என்று நீ நினைக்கிறாய். அவன் பெயரில்தான் பெருமையை தவிர அவனிடத்தில் மங்களம் கிடையாது. எப்போதும் மண்டை ஓடு, திருநீறு, உடுக்கை, ஆட்டம் என்று அநாகரிக சொற்கள் சொன்னவுடன் தன்னையும் தன் கணவரையும் அவமதித்ததனால் சதிதேவி அங்கேயே தன்னை அக்னிக்குள் இறக்கிக் கொண்டு தன்னை எண்ணெய் ஊற்றி மாய்த்து கொள்கிறார். இதை கேட்டவுடன் சிவன் கொதித்து எழுந்துகிறார். ருத்ர தாண்டவம். தன்னுடைய படைத்தலைவன் வீரபத்திரனை அடைத்து, இப்பயே நீ தட்சனின் தலையை கொண்டு வாங்கிறார். அடுத்த நிமிஷம் தட்சனின் தலை கொண்டு வரப்படுகிறது. பிறகு பெருமாள் ஆகிய நாராயணனுடைய நண்பர் பிரம்மா சிவனிடத்தில் போய் மண்டியிட்டு வணங்கி வேண்டி கேட்டு தட்சனை
உயிர்ப்பிக்கிறார்கள். ஆட்டு தலையோடு ஆணவம் அவனிடத்தில் நீங்கவில்லை என்பதால் உடலை கொடுத்து தட்சனை ஆட்டுத்தலையோடு. இப்போ நீங்கள் நல்லா நினைக்கணும், தட்சனின் பெண்ணாக இருந்த சதிதேவி மாண்ட பிறகு தீயில் இறங்கிட்டால, அவ பரத்வாஜ முனிவரின் மகளாக மாறி பார்வதியாகி கண்மூடி தவம் எடுக்கிறாள். ஏன்? எம்பெருமானை மணப்பதற்கு. எம்பெருமானே வயோதிக வேடத்தில் போய் சொல்கிறார், நீ யாருக்காக கண்ணை மூடி தவம் இருக்கியோ அந்த சிவன் எல்லாம் உடையவன், ஆனால் மங்களம் உடையவன் அல்ல. எப்போதும் திருநீர், உடுக்கை, அற்புதமான மண்டை ஓடு, மயான பூமி, அது முறையல்ல என்றபோது, இல்லை மணந்தால் எம்பெருமானையே மணப்பேன் என்று கண்மூடி தவம் இருந்த அந்த பார்வதியை மெச்சு அவரே திருமணம் செய்து கொண்ட போது பார்வதியின் பக்கத்தில் சிவன் சொன்ன வார்த்தை, 1000 நாமங்களை என் மாப்பிள்ளையை மைத்தனரை எல்லோரும் இந்த உலகம் கொண்டாடுகிறது. 1000 நாமங்கள் சொல்லி அதில் 27வது திருநாமம் சிவாய நம. இந்த சிவாய நம என்கின்ற வார்த்தை என்னுடைய நாவிலேயே இருப்பதால் நாராயணனுடைய வார்த்தை இந்த சிவன் நாவில் எப்போதும் இருப்பதால் எனக்கு அசுரர்களால், அத்தோடு மட்டுமல்ல துர்தேவதைகளால் தீமையல்ல, எப்போதும் நான் மங்களகரமானவன். சிவாய நம என்று சொல்வோருக்கு திருமாலே அபயம் செலுத்துவான் என்பதை 27வது திருநாமம் சொல்கிறது. நாமும் ஆனந்தம் பெற சேர்ந்து சொல்வோம். சிவாய நம.